அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீராம் ஜெயராம். நான் நியூமேக்ஸ் பற்றி இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நியூமேக்ஸ் நிறுவனம் சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன் 2008 ஆரம்பிக்கப்பட்டது. இதில் பல பேர் முதலீடு செய்துள்ளனர். இந்த முதலீடு செய்தவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாமல் செய்யலை, ஓரளவுக்கு விவரம் தெரிந்து தான் செய்திருக்கிறார்கள். இந்த முதலீட்டாளர்களுக்கு மாதம் இன்றைக்கு 1100 ரூபா, அதாவது ஒரு வட்டி தான் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 3 லட்சத்துக்கு 3000, 3 வருஷம் சொன்னால் டபுள் பங்கு. அந்த 2 பங்கு இல்லைன்னாக்கா அதுக்கு ஒரு ஏழைய மனை. இந்த மனையை பற்றி நிறைய நிலவரமும் காணொலியும் அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் தெரிவித்து அப்புறம் தான் அதை செய்கிறாங்க. இதில் ஜாயின்ட் வென்யூர், அதாவது அவர் கான்செப்ட் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஜாயின்ட் வென்யூர் மேசிவ் சைஸ் மல்டிபிள் பிஸ்னஸ். இது வெறும் பிளாட் மட்டும் போடுறது கிடையாது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் மல்டிபிள் பிஸ்னஸ், அதாவது ரியல் எஸ்டேட் சென்ட்ரியோ, டெக்னிக்கல் டெகன் நியோ, ஹோட்டல் கிரீன் ராயல், ரிட்டைல் எக்ஸ்ப்ளோர், சாஃப்ட்வேர் சிவிக்ஸ், ஹாஸ்பிட்டல் ஆஷ்மெண்ட், ஃபார்மா எஸ்டிமேட்ஸ், டிரான்ஸ்போர்ட் 6, டூரிசம் அட்வான்டேஜர், சேவிங்ஸ், ஆட்டோ, செட், கன்ஸ்ட்ரக்ஷன், அமேஸ். அதாவது ரியல் எஸ்டேட் மட்டும் அவங்க நடத்தலை, அதனால தான் டெக்னிக்கல் வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அது காலேஜ் இருக்குது. ஹோட்டல் நடத்துகிறாங்க, கிரீன் ராயல், அதுக்கு பேர் கிரீன் ராயல். ரிட்டைல் எக்ஸ்ப்ளோரா, அதாவது நாம் அவங்களுடைய நிலத்தை நேரடியாகவும் வாங்கிக்கலாம், தவணை முறையிலையும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம எதாவது விற்கிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட விற்கலாம். இதுக்கு பேர் தான் ரிட்டைல் எக்ஸ்ப்ளோரா. சாஃப்ட்வேர் சிவிக்ஸ், சாஃப்ட்வேர் அதை பற்றி காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லா இதுவும் உண்டு. அதை பற்றி பிறகு சொல்கிறேன். அதான் எஜுகேஷன், ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க. அது சலுகை விலையில் செய்கிறாங்க, பாதி விலையில் செய்கிறாங்க. ஃபார்மா எஸ்டிமேட், மருந்து தயாரிக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் 6, லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டும் நடத்துகிறாங்க. அதாவது இந்த பொருள்களை கொண்டு சேர்க்கறதுக்கு வாங்கிறதுக்கு இது போன்ற டிரான்ஸ்போர்ட் 6. டூரிசம் பற்றி ஒரு சில ஹோட்டல்கள், பாதியான இடங்கள் இதெல்லாம் நடத்துகிறாங்க. சேவிங்ஸு, நம்ம போட்ட பணத்துக்கு வட்டியும் மூலமாக கொடுக்குறாங்க, அது பேர் சேவிங்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் அமெண்ட்ஸ், நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்தா அதுக்கு தக்கபடி அவங்க கட்டடம் கட்டி கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது இது யாரும் ஏமாந்து பணம் போடல, அவங்களும் ஏமாத்தணுங்கிற எண்ணம் கிடையாது. எஜுகேஷன் கேட்ரிங் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்டிசம் ஸ்பெஷல் ஸ்கூல், அதாவது அந்த ஸ்கூலில் பிரத்யேகமாக நடத்துகிறாங்க. எல்லோரும் நடத்துகிற மாதிரி நடத்தாத, அவங்க கொஞ்சம் விவரமாக நடத்துகிறாங்க. அதாவது விஸ்டம் ICSE எஜுகேஷன், அதாவது விருதுநகரில் ஒரு காலேஜ் இருக்குது, 2வது சிவகாசியில் ஒரு காலேஜ் இருக்குது, 3வது திருச்சியில் ஒரு காலேஜ் இருக்குது, மதுரையில் ஒரு காலேஜ் இருக்குது. இந்த காலேஜில் படிக்கிறவங்களை பற்றி அந்த முதலீட்டாளர்கள் பசங்க படிக்கலாம். CSE, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, ILB 100% PPL, விஸ்டம் ஹெல்த் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இதெல்லாம் போய் பார்த்து தான் அவங்கவுங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த முதலீடு ஒன்றும் பெரிய அவங்க. அப்புறம் கேட்ரிங் இன்ஸ்டியூட் விருதுநகர், அதாவது சமையல் கலை கற்றுக் கொடுக்குறாங்க, அங்கே இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. அப்புறம் கேட்ரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் கோடை ரோட்டில் இன்ஸ்டியூட் இருக்குது. இதெல்லாம் அவங்களுடைய வெளியீடை பற்றி நான் லேப்டாப்பில் வச்சுருக்கேன், அதை வச்சு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். எஜுகேஷன் விஸ்டம் வெல்த், வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மேலூர், மதுரை. வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது BE சிவில் மெக்கானிக்
கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் இ, ட்ரிபிள் சி. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 85% மார்க்கு முதலீட்டாளர்களுடைய குழந்தைகள் எடுத்திருந்தால் எல்லாமே ஃப்ரீ. பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கலான்னு சில பேர் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்புறம் 80% மார்க் எடுத்தால் காலேஜ் ஃபீஸு மட்டும் ஃப்ரீ. மற்ற சிலங்க ஹாஸ்டல் ஃபீஸு அது எல்லாம் உண்டு. அப்புறம் 80 to 80 எடுத்தால் காலேஜ் ஃபீஸ் 40,000 தள்ளிக்கிறாங்க. அது மாதிரி ஸ்டெப்பாக எப்படி மார்க் எடுக்கிறாங்களோ 70க்கும் கம்மியாக எடுக்கிறீங்களோ 60லேருந்து எடுக்கிறவங்களுக்கு 50% சலுகை. இப்படி வந்து இதில் வந்து எஜுகேஷன்லேயும் சலுகை கொடுக்குறாங்க. வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிளைமேட் ஆஃப் வைகை 2012 துவக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டல் பார்மா, ஆஸ்பத்திரியும் பார்மாசூட்டிக்கல் உண்டு. மருந்து மாத்திரை தயாரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பண்ணிக்கிறவங்களுக்கு பாதி விலை, அதாவது வாடிக்கையாளருக்கு, முதலீட்டாளருக்கு. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா வசதியும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆற்று முதல் கொண்டு பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது, படுக்கை வசதி இருக்குது, மருந்து மாத்திரை வசதி இருக்குது, டாக்டர், நர்சிங் எல்லாம் உண்டு. அதாவது எஸ்மார்ட்சி ஃபார்மா இன்ஸ்டியூட்ஸ், அதாவது மருந்து மாத்திரை 120 வகையான மாத்திரை தயாரிக்கிறாங்க. இந்த மாத்திரை தயாரிக்கிறதுக்கு நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் போகலாம். 300 மெடிசன்ஸ், அதாவது அவைலபிள் இன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. 300 மெடிசன், அதாவது 300 மெடிசன் இருக்குது. பானோசோலிக், டோனிலிக், இது மாதிரி அது சொல்ல மருந்து மாத்திரையோட பேர் ரீசோர்ஸ்னால் அங்கே வந்து எப்படி இருக்கிறது போகிறது இதெல்லாம் ரீசோர்ஸ். இதை மாதிரி பல இது இருக்குது. ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் மணியை மட்டும் படுத்துருக்காங்க, பிள்ளையரை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி தான் அவங்க இது கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மறைச்சிட்டாங்க. நிர்வாகம் மறைச்சதா அல்லது அவங்களுக்கு, அதாவது இந்த வழக்கு ஒழுங்காக தயார் பண்ணலை. அந்த வழக்கை பற்றி அந்த பாட்டிங்கக்கிட்ட, அதாவது மேனேஜர்ஸ் இருக்காங்கள்ல, மேனேஜ்மெண்ட் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து சரியாக விசாரிக்கலை. என்னுடைய கருத்து என்னென்னா, அவங்கள 10 நாளோ 15 நாளோ அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிட்டு எந்தெந்த இடம் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, எந்தெந்த மண் வாங்கிக்கிறீங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்கக்கிட்டையும் அவங்கக்கிட்டையும் எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ஷன் பண்ணணும். அப்புறம் விசாரணை பண்ணணும். இப்போ கூட நான் சொல்கிறேன், அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக இன்சார்ஜ் ஏன்ட்ட கொடுத்தா கூட வாங்கினவங்களுக்கு கரெக்டாக பணம் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாக அவங்க வச்சிடல. அதனால் வந்து இதை வந்து அரசியல் தலையீடு காரணமாக சில திருட்டு பசங்க ஒரு 10 பேரை பிடிச்சிக்கிட்டு, அது ஒரு குழு கேஸ் போட்டுதுன்னா அந்த ஒரு குழுக்கு மட்டும் தான் தடை பண்ணணும். எல்லா 30 குழுக்கு ஏன் தடை பண்ணுறேன்? இதில் வந்து நீதித்துறையும் நிதித்துறை ஆகிப்போச்சு. நீதி வந்து நீதியானா என்ன ஆகுன்னு தெரியும் உங்களுக்கு. இதுக்கு உதாரணம் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு காரணம். அவன் பதுக்கி வச்சிருந்தது, பணத்தை எரிச்சது, கண்டுபிடிச்சது எல்லாம் உண்டு. இதை மாதிரி நீதித்துறையும் ஒழுங்காக வேலை செய்யலை, போலீஸ் துறையும் ஒழுங்காக வேலை செய்யலை, முதலீட்டாளர்களும் சரியாக கேஸை போடல. இந்த நொண்டி மாட்டுக்கு இருக்கிறது வாட்டங்கிற மாதிரி இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவனும் இதுதான் சாக்குன்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இவனை எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவனை 5 பேர் இருக்கிறத போட சுட்டிக்கலான்னு முடியுங்கிறான். இன்னும் சில பேர் அவன் மிரட்டுறான். ஏன் மிரட்டுறான்? இங்கே இருக்கிறவன் ஒழுங்காக செஞ்சால் அவன் மிரட்ட முடியுமா? 4 லட்சம் பேர் இருக்கீங்க, ஏன்டா அறிவிட்டாங்க, 4 லட்சம் பேர் இருக்கீங்க, அவன் 10 பேர் இருந்துக்கிட்ட எப்படா மிரட்ட முடியும்? இதெல்லாம் நம்ம பணம் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணம் கட்டி கொடுக்குறாங்க, அந்த மண் இது பண்ணி தராங்க. இதெல்லாம் வந்து பயந்துக்கிட்டு இருக்கான் சில பேர் முதலீட்டாளர். இன்கம் டேக்ஸ்க்கு பயப்படுறான். ஏன்டா இன்கம் டேக்ஸ் பயப்படுற? இன்கம் டேக்ஸ் வந்து 30% எடுத்துக்கோங்க. நீ இன்னும் கொள்ளையாகிடுச்ச. ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது 50 லட்சம் கொடுக்குறாரு, அந்த 50 லட்சத்தை ஃபைனான்ஸில் போடுறாரு, அதுக்கு எதுக்கு டேக்ஸு? அது மாதிரி கணக்கு காட்ட வேண்டியதுதான். அதாவது 50 லட்சம் பணம் கொடுத்தா 27,000 மந்த்லி, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 50 லட்சம் கொடுத்தவங்களுக்கு மாதம் 27,000, 15 வருஷத்துக்கு அவங்க தராங்க. இப்படி இருக்கும்போது ஏன் பணத்தை, அதாவது சில பேருக்கு பணம் வச்சுருக்காங்க,
ஆனால் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேருக்கு பண்ண தெரியும், பணம் இல்லை. அதனால் இவங்களுடைய ஒரு கூட்டு முயற்சி தானே வழிய இது ஒன்றும் திருட்டுத்தனம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இதை முறையாக செயல்படுத்தணும். என்னை போல் வாடிக்கையாளரை வந்து அதில் சேர்க்கணும். அவங்க சேர்த்து எங்களுடைய ஆலோசனையை சேர்க்கணும். ஹோட்டல்ஸ் இருக்குது. ரெண்டாவது ரிட்டெயில் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மளிகை கடை, துணி கடை, பொருள் வாங்குறது, ஆயில், அதாவது டீசல் எண்ணெய் போடுற பெட்ரோல் பங்கு, இதெல்லாம் இருக்குது. சூர்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு சூர்யா. இதெல்லாம் எப்படி தெரியுன்னு பார்க்கிங்களா? அவங்களுடைய ஆதாரம் பூரா என்கிட்ட இருக்குது. அவங்களுடைய இது பூரா நான் வந்து காப்பி எடுத்து என்னுடைய லேப்டாப்பில் பதிஞ்சிருக்கேன். ஏன்னா கோர்ட்டுக்கு வேணாலும் நான் போடுறேன். தேவக்கோட்டையில் நவம்பர் 1 முதல் பிரம்மாண்ட ஆரம்பம் போட்டிருக்காங்க. திருப்பத்தூர் ரோடு, யூனியன் ஆஃபீஸ் எதிரில் தேவக்கோட்டை. அட்ரஸோடு தான் சொல்கிறாங்க. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஜவுளிலேருந்து மளிகை கடை பொருள் வரைக்கும் விற்கிறாங்க. நாமளும் அதில் ஒரு ஷேர் வச்சுக்கலாம். மேக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா? கமிட்டி டு பி ஃபிட்டு. மேக்ஸ் ஃபிட்னஸ் மேக்ஸிமம் மேக்ஸ் இன்டர்நேஷ்னல். இதில் வந்து ஒரு சில இன்ஜினியரிங் சாமான்லாம் விற்கிறாங்க. ரெண்டாவது கிரீன் ஸ்டாரில் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு உபயோகப் பொருள், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, பீரோ, இது போன்ற வகையெல்லாம் விற்கிறாங்க. இதில் நம்ம பங்காகவும் இருக்கலாம், பாகமாக இருக்கலாம், நம்ம பணத்துக்கு பொருளும் எடுத்துக்கலாம். இது சென்னையில் இருக்குது. கிரீன் ஸ்டாரில் தான் அதேமாதிரி வாஷிங் மிஷினு, இது ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் இருக்குது. இது கிரீன் ஸ்டாரு. அடுத்தபடி கட்ஸ்னால் வெட்டுறது, கம்புனா சீப்பு வச்சு வெட்டுறது. என்ன சவரக்கடை முதல் கொண்டு அதுக்கு வந்து இது வச்சுருக்காங்க. அதுக்கு வாடகை விட்றாங்க. அதில் நம்ம வேணால் வேலையாக செஞ்சுக்கலாம். வேலை செஞ்சால் சம்பளம் கொடுப்பாங்க. இல்லை அந்த கடையை கொண்டாலும் வாங்கிக்கலாம். இதையும் நடத்துகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஏமாளியாக போட்டாங்கன்னு சில வக்கலை வழங்கி சொல்கிறதுனா உங்களை செருப்பாலே அடிக்கணும். அதாவது நீதித்துறையும் சரியில்லை, நீதித்துறை ஆகிட்டுது. போலீஸும் சரியில்லை. பாருங்கள், பிரான்சிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சிக் வாக்குன்னா ப்ரெட்டு, அதாவது கேட்ரிங் டெக்னாலஜியில் ரொட்டி எடுத்து தயார் பண்ணுறாங்க. அதே மாதிரி டேபிள், மேசை, டைனிங் டேபிள், இதெல்லாம் அவங்களே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபயரி சில்டு சிக்கன், அதான் சிக்கன் ரோஸ்ட்டு, இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதாவது சொல்லுவாங்களே சிக்கனு, மட்டனு, அதெல்லாம் செஞ்சு அது மாதிரி ஹோட்டல் நடத்துகிறாங்க. பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க. நியூ ஸ்டார்ட் அப் கோர்மேக்ஸ் பெயிண்டினுடைய பேர் குரோமேக்ஸ். இதில் நம்ம பெயிண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம கடைக்கு வேணாலும் தனியாக இப்போ பண்ருட்டி இருக்குன்னா பண்ருட்டியில் கடை வச்சு அதை கொண்டாந்து வச்சு விற்கலாம். நம்ம பணத்துக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். அடுத்தபடி வந்து டி மீடியா தான் டிப்ளமோ, இது மீடியா, ஹைடெக் டென்டல் பிரிண்டிங் டெக்னாலஜி அண்டு சொல்யூஷன் பிரிண்டிங் டெக்னாலஜியும் இருக்குது. இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. எம்டி வால்பேப்பர் பிரிண்ட், அதாவது சூத்தில் ஒட்டுற வால்பேப்பர் பிரிண்டிங். அப்புறம் இதெல்லாம் வந்து டூரிசம் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா வாடகை, ஃப்ளைட்டு வாடகை, இதுவும் விடுறாங்க. சாஃப்ட்வேர் பார்க் இருக்குது. ரெண்டாவது லாஜிஸ்டிக், அதாவது பொருளை ஏற்றுறது இறக்கிறது, சர்வீஸ், பார்சல் சர்வீஸ் நடத்துகிறாங்க. அதில் நம்ம லாரியை கொண்டாலும் கொடுக்கலாம், பொருள் வேணாலும் இது பண்ணலாம். அந்த லாரிக்கு வாடகை கொடுப்பாங்க, டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. நமக்கு எவ்வளோ மாதத்துக்கு பணத்தை கொடுக்குறாங்க. நம்ம வண்டியை வாங்கி கொடுத்தா போதும், மெயின்டெனன்ஸ் அவங்க பார்த்துக்குவாங்க. இப்படிலாம் இருக்கும்போது பணத்தை ஏமாந்து போட்டான் எப்படியா போட்ட கவிதையும் அவனும் சரியில்லை. அவனை இது மாதிரி என்னட்டும் மரியாதை செய்யறதில்லை. ஸ்டிக்ஸு, லாரி வாடகைக்கு போகுது. டெமி பார்க், அதான் அந்த பசங்க விளையாடுறது, சில்ட்ரன்ஸ் விளையாடுறது, குழந்தை பிள்ளை, இதெல்லாம் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் கூடிய விரைவில் வந்து அவங்க இந்த
ஜல்லிக்கட்டு நடத்துகிற கூட இருந்தாங்க. அதுக்குள்ளே எவனோ இது பண்ணி போட்டோம். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் டிமி பார்க் மதுரையில் இருக்குது. நாங்கள்லாம் போய் பார்த்தோம். பார்த்துட்டு தான் இருந்தோம். அங்கே இதை மாதிரி இப்போ கட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை போய் கற்றுட்டானோ. அடுத்தபடி டிராக்டரு இது பார்க்கு எல்லாம் வச்சு எல்லா வசதியும் இருக்குது. வந்து டிரைவிங் தேட்டரி, லேக்ஸு, ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், கிரிக்கெட் பிச் இதெல்லாம் எதில் இருக்குன்னா அதர் அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த பார்க்கில் இருக்குது. மினி கோல்டு கிளப், சில்ட்ரன் ப்ளே ஏரியா, பேஸ்கெட் பால் கோர்ட் பார்க், ஓவர் ஆல் இன் ஃபென்சிங், ஐசிஎஸ் ஸ்கூல், கிச்சன் கார்டன், ஆர்ஓ ட்ரீட்டட் வேர்ல்ட் அண்ட் ஹவுஸ், பவர் பேக்கப், சேக்ஸ் ட்ரீட்மெண்ட் பிளான், 24 hours செக்யூரிட்டி, ஹெல்த் சென்டர், கான்ஃபரன்ஸ் ஹால், ரெஸ்டாரண்ட்ஸு இவ்வளோ இருக்கும்போது அந்த போய் கேட்குறேன். இதெல்லாம் வந்து வேணுமென்னே அரசியல் வச்சு அவனுக்கு பயப்படுறாங்க. அதாவது பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, முதலீடு வைக்கிறது பெருசு இல்லை, மெயின்டைன் பண்ணுறது பெருசு இல்லை. துணிச்சல் வேணும். என்கிட்ட ஒப்படை அவன் எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும் பகல அடிக்கிற அடி பாரு. இங்கே இருக்கிற கட்சிக்காரன் தெரியான்னா மேலே இருக்கிற கட்சிக்காரன் சொல்லு. இவன் எத்தனை பேரை மெட்டுறான் வாக்காள வழி பாரு. இப்போ நீங்கள் எல்லாம் மாட்டி நிற்கிறான். இது யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாதில்லை. அவனுக்கு போய் 300 கோடி கொடுக்குறான், 1000 ஏக்கர் அவன் கேட்குறான். இல்லை அவன் அப்பா ஆத்தா ஒருத்தது, அம்மா ஒருத்தது, அப்பா விட்டது, வாக்காள வழி இவ்வளோ செருப்பால் அடிக்கிறதில்ல. என்னட்ட ஒரு துணிச்சலை நான் கேட்கறதில்ல, என்கிட்ட சொல்கிறதில்ல, தீர்க்க முன்னாடி வச்சிருந்தான். ரியல் எஸ்டேட்டு இன்டெகிரேட்டடு தஞ்சாவூரில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து அவங்க எங்கே ரியல் எஸ்டேட் நடத்தினாலும் பைபாஸ் ரோட்லேருந்து பக்கத்தில் தான் நடத்திருக்காங்க. இதை நான் நேரிலே போய் பார்த்தேன். அதுக்கு வந்து என்ன அவங்க பண்ணுறாங்கன்னா சர்வே நம்பர் போட்டு உங்களுக்கு இதை தரேன். இப்போ எனக்கு முடிஞ்சு போச்சு, 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. டபுள் பங்கு பணம் கொடுக்கணும். அப்படி பணம் கொடுக்க முடியலன்னா என் இடத்துல கொடுக்கணும். என் இடத்துக்கு வந்து காட்டணும். அதை யூஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். இவங்க ஒன்றும் சும்மா கொடுக்கவே இல்லை. அதாவது ஒரு ஏக்கர் 10 லட்சத்துக்கு வாங்குறாங்க, ஒரு மனையை 10 லட்சத்துக்கு விற்கிறாங்க. அப்போ லாபமாக நஷ்டமா சொல்லுங்கள் பார்ப்போம். இதனால் யாரும் ஒன்றும் நஷ்டப்படவே இல்லை. இவனுங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. இவனை பெரிய டைரக்டர் அது இதுங்கிறாங்க. ஏன்டா ஓடி ஒழியிருங்க அறுவட்டை கம்யூனிட்டியில் ஏன்டா ஒழியிருங்க? நாங்கள் இதை பாருங்க, நாங்கள் வாங்கினது ஒன்று, இந்த சொத்து இருக்குது, நாங்கள் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு குழு தானே கேஸ் போட்டுது, மீதி குழு கேஸ் போடாத இருக்குல்ல, அந்த கேஸுக்கு ஏன் தடை பண்ணுறேன்? அது நீதித்துறையுடைய அநீதி. இப்படிலாம் இருக்கும்போது பாருங்கள், அமேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியா லிமிடெட் ஹோட்டல்ஸ் அவங்க எத்தனை குரூப் வச்சுருக்காங்க பாரு. வென்யூர் டெவலப்ஸ் இந்தியா லிமிடெட் கன்ஸ்ட்ரக்ஷன், நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் ரியல் எஸ்டேட், சென்ட்ரியோ ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் எஸ்டேட், சிஸ்டம் வெல்த் எஜுகேஷன் ட்ரஸ்ட் எஜுகேஷன், எஸ்டிமேக்ஸ் லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட், எஸ்மாட்டிக்ஸ் லைஃப் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபார்மா, நியோ ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட் ஹாஸ்பிட்டல்ஸ், சிவிக் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் சாஃப்ட்வேர், நியூ கேசல் கேரிங் ரியல், சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ரிட்டைல் ஸ்டோர், ரிட்டைல் அது பேர் சூர்யா. ஒன்றுங்க ஆரோ சிட்ஸ் வச்சுருக்காங்க சேவிங்ஸு, ஆர்டிசியா ஏசன்சிஸ் ஃபுல் ஏசன்சிஸ், ஸ்டிக் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் கார்கோ அண்ட் செல்லி, பிளாண்டிக்ஸ் ஆடியோ, மொத்தம் 14 வகை வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அதாவது 8 லட்சுமி ஒருத்தங்க என்கிட்ட அனுப்புகிறேன், ஐயா உங்ககிட்ட இந்த 8 லட்சுமி தங்கியிருப்பாங்க, ஆனால் 1 மாதம் சொன்னேன், 2 மாதம் சொன்னோம், மீதி ஒருத்தவங்களை மட்டும் நீ வச்சுக்கணும், மீதியை விட்டுட்டோம் அப்படின்னா சரின்னு ஒப்புக்கொண்டான். அவன் என்ன பண்ணால் அதான் தைரிய லட்சுமி, சந்தான லட்சுமி, அந்த லட்சுமி, இந்த லட்சுமி, 8 லட்சுமி. இந்த லட்சுமியில் அந்த கெடு முடிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி 1 வச்சுக்கிங்க 7 கொடுங்கண்ணா சரிடான்ட்டு தைரிய லட்சுமி வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அனுப்பணும். அப்புறம் கொஞ்ச நாள் சென்னேன், எல்லா லட்சுமியும் இவங்ககிட்ட வந்துட்டாங்க. அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டிக்கு கேபிட்டல் இவன்லாம் காசு போட்டு சம்பாதிச்சு தானே இவனை வந்து டைரக்ட் பண்ண முடியும், தலைமை வகிக்க முடியும். தலைமை வகிக்கிறதுக்கு ஒரு பண்பு இருக்குது. அதை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கணும், அறிவு இருக்கணும். இவனை பயந்து போய் ஒழிஞ்சான். அதை இருக்கிற வைக்கல் கம்யூனிட்டி பசங்க அவனை ஒழிஞ்சிட்டான்ட்டான். எதுக்குடா ஒழிகிற? நீ ஒரு குரூப்பு தானே கேஸ் போட்டுது, அந்த ஒரு குழுவுக்கு நான் பணம் கட்டுறேன்னு சொல்கிறான். அப்புறம் அடுத்த குழுலாம் என்கிட்ட சேவ் போடுறேன். நான் கேட்குறேன், இது வந்து அரசியல் தலையீடு.
இந்த மாதிரி இவங்க மட்டும் எத்தனை வருஷம் வந்துடுவாங்க உட்காரவீங்க. கம்பெனி அப்ரூவ்டு டீட்டெயில்ஸு, கம்பெனி எல்லாம் அப்ரூவ்டு பண்ணி தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் மோசமாக வச்சிடல. இதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். சேர்மன், மேனேஜிங் டைரக்டரு, டைரக்டர் 100 பேர் இருக்கான், கன்சல்டன்ட் வந்து 600 பேர் இருக்காங்க, கேடி வென்ஸ் 25,000 பேர் இருக்காங்க. இது வந்து என்னாட்டும் ஒரு ஆளை விட்டுருந்தா கூட அவங்க ஒழிச்சு கட்டிருக்கோம். 28/5/21 13வது துவக்க விழா நடத்துகிறாங்க. அதனால் இந்த காணொலியை காணும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இதை கண்டவர்கள் எல்லோரும் பாராட்டவும், பகிரவும், மற்றவர்களுக்கு அனுப்பி வைக்கவும், என்னுடன் தொடர்பு கொள்ளவும். என்னுடைய தொடர்பு கொள்வதற்கு 9442866896. இவர் எந்த கோட்டாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு பணத்தை ஒரு பைசா குறையாத வாங்கித்தரேன், என்னால் முடியும். ஏன்னா சொத்து இருக்குது, நாம் போட்ட முதலீடு மாதிரி 3 பங்கு சொத்து இருக்குது. இதெல்லாம் காட்டி இவங்கெல்லாம் பண்ணி எல்லாரையும் வர வச்சு அந்த இடத்த காட்டி ஒரு மீட்டிங் போட்டு அப்புறமா தான் இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. பணம் ஒன்றும் பொதுவாக கொடுத்துடல. இப்போ 90% மக்கள் நீண்ட கால தேவைகளை ஏன் அடைய முடியவில்லைன்னா, குழந்தை கல்வி, குழந்தை திருமணம், சொந்த கனவு வீடு, சொகுசு கார், ஓய்வு வாழ்க்கைக்கு பிறகு அவங்க ஒன்றும் அதிக வட்டியும் கொடுக்கல, அனாவசியமாகவும் பணம் யாரும் போடலை. 1% வட்டி தான் கொடுக்குறாங்க. அதாவது நிலத்தில் பிளாட்டு போடுறதில் 10 பங்கு லாபம் சம்பாதிக்க முடியும். அதில் 5 பங்கு செலவெல்லாம் 5 பங்கு இருக்குது. இதெல்லாம் அனுசரித்து தான் மக்கள் போட்டாங்க. எனவே இந்த காணொலியை அனைவரும் பகிரவும், பார்க்கவும், என்னுடன் தொடர்பு கொள்ளவும். யூடியூப் அவர்களுக்கு மிகுந்த வணக்கம். என்னுடைய இந்த காணொலி எல்லாரையும் சென்றடைய விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.